வேத புஸ்தகத்தில் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். வேத புஸ்தகத்தில் யோவான் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நான் உங்களுக்காக வேதத்தில் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனார். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகள், அவர் சிலுவையில் அறைந்து அவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வானாதி வானங்களை சிருஷ்டித்த வல்லமை உள்ள தேவன், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த ஆண்ட சராசரங்களை ஆண்டு நடத்துகிற தேவன், இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்து ஒரு பாவமும் செய்யாதவர் ஏன் சிலுவையிலே மரிக்க வேண்டும்? இந்த சிலுவை மரணம் என்பது ரோமருடைய ஆட்சி காலத்தில், ஒரு காலத்தில் வெள்ளையர்கள் நம் தேசத்தை ஆட்சி பண்ணினதைப் போல அந்த நாட்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ரோம சாம்ராஜ்யம் உலகத்தின் பல தேசங்களை தங்களுடைய ஆளுகையின் கீழ் வைத்திருந்தார்கள். இஸ்ரவேல் தேசமும் அவருடைய ஆளுகையின் கீழ் இருந்தது. இயேசுவின் நாட்களில் ரோம அதிகாரிகள் தான் அங்கே ஆட்சி பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த ரோம அரசாங்கத்திற்கு விரோதமாக யாராவது கலகம் பண்ணினாலும் அல்லது கொலை கொள்ளை போன்ற கொடூரமான குற்றங்களை செய்தாலும் பலவிதமான தண்டனைகளை, கொடூரமான தண்டனைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதிலே ஒரு தண்டனை தான் சிலுவை மரணம் என்பது. அந்த மனிதனை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டால் யாரும் அவனுக்காக பரிந்து பேச முடியாது. அவனுக்கு இரக்கம் காட்டும்படிக்கு அந்த அரசாங்கத்தில் யாரும் அவளோடு கூட பேச முடியாது. அவ்வளவுதான், சிலுவறையை ஒப்பு கொடுத்து விட்டால் முடிந்தது. அவனை மனம் போல அடித்து வேதனைப்படுத்துவார்கள். அந்த ரோம போர் சேவகர்கள் கடின இருதயம் கொண்டவர்கள், இரக்கத்தை அவரிடத்தில் பார்க்க முடியாது. அந்த மாதிரி அடித்து கொடூரமாய் வேதனைப்படுத்தின பிறகு அவள் எந்த சிலுவையில் அறையப்பட வேண்டுமோ அந்த சிலுவையை அவருடைய தோளிலே சுமந்து கொண்டு வரும்படி கட்டாயப்படுத்தி இழுத்து கொண்டு போவார்கள். வீதி வழியாய் சிலுவை சுமந்து கொண்டு போக வேண்டும். கடைசியில் குறிப்பாக ஒரு இடம், ஊருக்கு பட்டணத்துக்கு வெளியிலே, அங்குதான் அவளை சிலுவையில் அறைவார்கள். கொல்கதா என்று சொல்லக்கூடிய இடம். அதில் ஜனங்கள் வருகிற போகிற மெயின் ரோடு வருகிற கூடிய ஒரு இடம். எருசலேம் பட்டணத்துக்கு வரக்கூடிய அந்த வழியிலே, அந்த மலைப்பகுதியிலே அவர்களை சிலுவையில் அறைந்து விடுவார்கள். அவனுடைய வஸ்திரங்களையெல்லாம் களைந்து விட்டு அவனுடைய கைகளில் ஆணி அடிப்பார்கள், கால்களிலே ஆணி அடிப்பார்கள். அந்த சிலுவையை தூக்கி நிறுத்தி விடுவார்கள். அவன் செய்த குற்றத்தை எழுதி அந்த சிலுவையின் மேல் வைத்து விடுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் இரத்தம் அடிந்து கொண்டே இருக்கும். அந்த வழியாய் போகிறவர்கள் அதை பார்த்து, இவன்தான் இந்த குற்றத்தை செய்தவன், இவன்தான் இந்த கொலை செய்தவன், இவன்தான் அரசாங்கத்துக்கு விரோதமாய் கலகம் பண்ணினவன் என்று அவன் செய்த குற்றத்தை சொல்லி அவனை பரிகாசம் பண்ணுவார்கள். ஜனங்களுடைய பரிகாசம் ஒரு பக்கம், சரீரம் காயப்பட்டு இரத்தம் அடிந்து வடிந்து கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் தன் ஜீவனை வெறுத்து மரணம் அடைவான். இதுதான் சிலுவை மரணம் என்பது. ஒரு மனிதன், ஆரோக்கியமான ஒரு மனிதன் சிலுவையில் அறையப்பட்டால் கிட்டத்தட்ட 11 மணி நேரம் அவனுடைய உயிர் ஊசலாடி கொஞ்சம் கொஞ்சமாய் இரத்தம் வடிந்து அவன் ஜீவன் போகும் என்பதாய் வரலாறு சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு கொடூரமான மரணம்தான் சிலுவை மரணம் என்பது. ஆனால் பரிசுத்தமுள்ள தேவன், பாவமே செய்யாதவர், குற்றமற்றவர் இயேசு ஏன் அந்த சிலுவை சுமந்து கொண்டு போய் இப்படிப்பட்ட ஒரு கள்ளர்களுக்கு நடுவில் குற்றவாளியைப் போல சிலுவையில் தொங்கி மரிக்க வேண்டும்? அவரை விசாரித்த 100க்கு அதிபதி இந்த ரோம அதிகாரி சொல்லுகிறார், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தை காணவில்லை என்பதாக. அவர் நீதிமான் என்பதாக ஜட்ஜனுடைய மனைவி சொல்லுகிறான். அப்படி ஒரு குற்றத்தை காணவில்லை. அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை சொல்லுகிறான், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்த நான் தான் பாவம் செய்துவிட்டேன் என்று. அதனால் அவர் மீது சுமத்த ஒரு குற்றமும் இல்லை.
ஆனால் அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? இயேசு தம்மை தாமே சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். வேத புஸ்தகத்தில் கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனம், எபேசியர் 5 அதிகாரம் 2 வசனங்கள் சொல்லுகிறது, இயேசு தம்மை தாமே சிலுவையில் மரிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அவராகவே அந்த பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய உயிரை யாருமே எடுக்க முடியாது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவராக கொடுத்தால் தான் உண்டு. யோவான் 10 அதிகாரம் 18 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு சொன்னபடி தன்னுடைய சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். 3வது நாள் மறுபடியும் ஜீவனை எடுத்துக்கொண்டு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் அப்படியே நிறைவேறிற்று. தேவன் மனிதனாக வந்து இப்படி பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும் என்பது தீர்க்க தரிசனமாய் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டும் இருக்கிறது. இயேசு பிறப்பதற்கும் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி 53 அதிகாரத்தில் அவர் எப்படி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட ரத்தம் சிந்தி மரிப்பார் என்பதை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் தாவீது என்கிறவர் தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிற காரியங்கள் இயேசுடைய சிலுவை மரணத்தில் அப்படியே நிறைவேறினதை பார்க்க முடியும். அப்படியானால் இது தேவனுடைய திட்டம். தேவன் மனிதனாய் வந்து மனிதர்களுக்காக ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதனால தான் இயேசு அந்த கடினமான கொடூரமான மரணத்திற்கு பாடுகளுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். ஏன், எதற்காக? கடவுள் மனிதனாய் வந்து அப்படி மரிக்க வேண்டும். அப்படி ஏன் அவர் ரத்தம் சிந்தி தன்னை பலியாய் கொடுக்க வேண்டும்? உங்களுக்காக சகோதரனே, சகோதரி, உங்களுக்காக. நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை கூட இல்லாதவராக இருக்கலாம். உங்களுக்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுக்க இயேசு உலகத்தில் வந்தார். உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக, உங்களை நரகத்தின் அக்னியிலிருந்து காப்பாற்றுவதற்காக, உங்களுக்கு சுகம் கொடுக்க, உங்களுடைய பாடுகளை மாற்றுவதற்காக, உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற சிலுவையில் இயேசு தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். உங்கள் மேலே வைத்த அன்பு, எனக்கு அன்பான சகோதரனை, உங்கள் மேல் அவர் வைத்திருந்த அன்பு, வாலிப தம்பி, வாலிப மகளை, உன்மீது அவர் வைத்திருந்த அன்பு, உனக்காகத்தான் தன்னை சிலுவையில் அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். எனக்காகவா? எனக்காக ஏன் கடவுள் வந்து அப்படி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும்? அதைத்தான் வேத வசனத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனமாய் கேளுங்கள். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றத்தான் அவர் சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். அதனால தான் இன்றைக்கு துக்கங்கள் நீங்கி அற்புதமான விடுதலை சுகமெல்லாம் மக்கள் பெற்று அவருடைய துக்கம் நீங்க சந்தோஷத்தை பெறுகிற சாட்சிகளை கேட்கிறீர்கள். இன்னைக்கு ஏதோ ஒரு துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு மனபாரத்தோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. என் துக்கம் நீங்காதா? என் வாழ்க்கையில் இந்த வேதனைகள் மாறாதா? எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்காகத்தான் சகோதரி, உங்களுக்காகத்தான் சகோதரனே, வாலிப தம்பி உனக்காக, வாலிப மகளே உனக்காக, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்காக, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற இயேசு தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுத்தார். எனக்காக ஏன் அவர் அப்படி மரிக்க வேண்டும் என்பதா எண்ணலாம். அதைத்தான் நான் சுருக்கமாய் இந்த வேத வசனத்தின் மூலம் உங்களுக்கு விளக்கி சொல்லும் பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ளுவீர்கள். அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள். அந்த சிலுவையில் இயேசு தொங்கி மரித்த அந்த இயேசுவை கவனித்து பாருங்கள். ஒரு 3 காரியத்தை அந்த சிலுவையில் தொங்கி மரித்த இயேசுவினிடத்திலிருந்து உங்களுக்கு விளக்கி சொல்லும் பொழுது உங்களுக்கு காரியம் விளங்கும். முதலாவது காரியம், இயேசுடைய சிலுவையை பாருங்கள். அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை பாருங்கள். தலை முதல் கால் வரைக்கும் இரத்தம் வடிய வடிய இரத்த வெள்ளத்தில் அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தினார். அந்த சிலுவையில் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அதுதான் முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அவர் இரத்தம் சிந்துவதற்காக தான் சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். அவர் இரத்தம் சிந்தின காரியத்தை இந்த வேதத்தில் இயேசுடைய அந்த கடைசி நாட்கள் சம்பவத்தை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். முதலாவது லூக்கா 22 அதிகாரம் 44 வசனம் வாசிக்கும் போது, கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபம் பண்ணும் பொழுதே அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழுந்தது. கெத்செமனே தோட்டத்திலேயே அவர் இரத்தம் சிந்த ஆரம்பித்து விட்டார். மத்தேயு 27 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவை அந்த போர் சேவகர்கள் கைது செய்து
அபாண்டமாக அவர் மீது பழி சுமத்தி பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமற்றி அவரை விசாரிப்பதற்கு இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்தார்கள். அவரை அடித்து வாரினால் அடித்து 39 முறை வாரினால் அடித்து அவருடைய முதுகெல்லாம் கிழித்து அவருடைய சரீரம் முழுவதையும் காயப்படுத்தினார்கள். அந்த அரண்மனையிலே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. கைதிகளை விசாரிக்கிற இந்த இடத்திலே, கொடுமைப்படுத்துகிற இடத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்தப்பட்டது. மற்ற 27 அதிகாரம் 29, 30 வசனத்தை வாசிக்கும் பொழுது, முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி முள் கிரீடத்தை அவருடைய தலையிலே வைத்து கோலினால் அந்த போர் வீரர்களை அடித்தார்கள். அந்த முற்கள் தலையில் பதிந்த பொழுது அந்த கண்கள், அந்த தலையில் இருந்த இரத்தம் அந்த கண்களெல்லாம் மூடி இரத்தம் அடிய ஆரம்பித்தது. தலையிலிருந்த இரத்தம் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமெல்லாம் அடிந்து கொண்டிருந்தது. யோவான் 19 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் மீது ஒரு பாரச் சிலுவை வைத்து எருசலேம் வீதி வழியாக இழுத்து கொண்டு போனார்கள். அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகிற வழியெல்லாம் சொட்டு சொட்டாக இரத்தம் வடிந்து கொண்டே வந்தது. சரீரம் முழுவதும் காயப்படுத்தப்பட்டு தலையிலிருந்த இரத்தம், முதுகிலிருந்த இரத்தம், அவருடைய உடம்பெல்லாம் காயப்படுத்தப்பட்ட இரத்தம். அந்த காயம் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இரத்தம் வடிய வடிய அவர் சிலுவை சுமந்து கொண்டு போனார். கொல்கதா மேட்டிற்கு வந்த பொழுது யோவான் 19 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, அவருடைய சிலுவையிலே கிடத்தி ஒருவன் அவருடைய வலதுகையை பிடித்து இழுத்து வைத்து ஆணி அடிக்கிறான், ஒருவன் இடதுகையை பிடித்து இழுத்து வைத்து ஆணி அடிக்கிறான், ஒருவன் அவருடைய 2 கால்களை பிடித்து இழுத்து வைத்து ஆணி அடிக்கிறான். அந்த மரச்சிலுவையோடு அவருடைய கால்களை இணைக்கப்படுகிறது. கைகளில் இருந்த இரத்தம் பீரிட்டு வருகிறது, கால்களில் இருந்த இரத்தம் பீரிட்டு வருகிறது. அந்த சிலுவையை தூக்கி நிறுத்தின பொழுது 3 ஆணிகளில் அவருடைய சரீரம் தொங்குகிறது. தலையிலிருந்த இரத்தம், கைகளில் இருந்த இரத்தம், கால்களில் இருந்த இரத்தம், உடம்பெல்லாம் காயப்படுத்தப்பட்ட இரத்தம் அப்படியே சொட்டு சொட்டாய் வடிந்து கொண்டு இருக்கிறது. அவர் இரத்தத்தை சிந்தினார். 11 மணி நேரம் ஒரு மனிதன், ஆரோக்கியமான மனிதன் சிலுவையில் தொங்கி பிறகுதான் மரிப்பான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு 6 மணி நேரம்தான் அந்த சிலுவையில் 6 மணி நேரம்தான் தொங்கி தன்னுடைய ஜீவனை அவரே கொடுத்தார். யாரும் அவரை உயிரை எடுக்கவில்லை. அவரே அந்த பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தார் என்பதாய் பார்க்கிறோம். இவ்வளவு சீக்கிரத்தில் மரித்து விட்டாரா? அந்த போர் சேவகர்களுக்கு ஆச்சரியம். ஒரு மனிதன் குறைந்தது 11 மணி நேரம் சிலுவையில் தொங்கித்தானே மரிப்பான். இயேசு நல்ல ஆரோக்கியமான திடகாத்திரமான சரீரமுள்ள ஒரு வாலிபன், அவர் எப்படி இவ்வளவு சீக்கிரத்தில் மரித்திருக்க முடியும்? அதனால் அதை மரித்து விட்டாரா என்று சோதிப்பதற்கு ஒரு போர் வீரன் தன் கையில் இந்த ஈட்டியினால் இயேசுடைய விலாவில் குத்தினான் என்பதாக வாசிக்கிறோம். யோவான் 19 அதிகாரம் 34 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அந்த ஈட்டியினால் அவன் குத்தின உடன் அந்த ஈட்டி இயேசுடைய இருதயத்தை துளைத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இரத்தமும் தண்ணீரும் அவருடைய சரீரத்திலிருந்து வெளிப்பட்டது. இரத்தமும் தண்ணீரும் இருதயத்தில் அந்த ஈட்டி பாய்ந்தபோது கடைசி சொட்ட இரத்தம் வெளியே வந்தது. அதன் பிறகு இனி இரத்தம் இல்லை, அவருடைய சரீரத்தில் இரத்தம் இல்லை. அவருடைய சரீரத்திலிருந்து எல்லா இரத்தமும் சிந்தப்பட்டு விட்டது. கடைசி சொட்ட இரத்தத்தையும் அவன் ஈட்டினால் குத்தி வெளியே எடுத்து விட்டான். அதன் பிறகு தண்ணீர் தான் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படி தன் கடைசி சொட்ட இரத்தம் வரைக்கும் இயேசு சிலுவையிலே சிந்த வேண்டும்? எதற்காக தன்னுடைய இரத்தத்தை அப்படி அவர் சிந்தி கொடுக்க வேண்டும்? எனக்கு அன்பானவர்களை, ஏன் தெரியுமா? மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு பதில் கொடுப்பதற்கு, மனிதனை மிகப்பெரிய பிரச்சனையில் அவனை விடுதலை ஆக்குவதற்கு இயேசு தன் கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிலுவையில் சிந்தினார். மனுஷனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லலாம், என் வியாதி, என் கடன் பிரச்சனை, என்னுடைய வியாபார பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குழந்தை இல்லை என்கிற பிரச்சனை, இதெல்லாம் இருக்கட்டும். இதை விட ஒரு மேலான பிரச்சனை இருக்கிறது, பாவம். பாவம்தான் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. பாவம்தான் ஒரு மனிதனுக்குள்ள அத்தனை வேதனைகளையும் கொண்டு வருகிற பிரச்சனை. பாவம்தான் மனிதனுடைய மிகப்பெரிய போராட்டம். மனிதன் அதை வெளியே சொல்லுவது இல்லை. அவனுடைய உள்ளத்தில் தவிக்கிற ஒரு காரியம், என் பாவம் மன்னிக்கப்படுமா? இந்த பாவத்தில் இருந்து விடுதலை கிடைக்குமா? இந்த பாவத்தினால தானே நான் சபிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த பாவத்தினாலே தானே இந்த உலகத்திலே கடந்து நான் அல்லாடி கொண்டு இருக்கிறேன். ஐயோ, யார் செய்த பாவம்? என் முன்னோர் செய்த பாவம்
பாவமா, நான் செய்த பாவமா, ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்று அந்த பாவத்தினுடைய விளைவுகளால் பாதிக்கப்பட்டு மனிதன் சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து தவிக்கிறான். ஆகவே தான் சமாதானத்தை தேடி 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 மனிதன் அலைகிறான். எதற்காக? எங்கு போனால் என் பாவம் மன்னிக்கப்படும், என்ன செய்தால் என் பாவம் மன்னிக்கப்படும், இந்த பாவத்திற்கு பரிகாரம் என்ன என்று மனிதன் தேடி தேடி அலைகிறதை பார்க்கிறோம். மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை அவனுடைய பாவம். பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா டுடே என்று நம்முடைய இந்தியாவில் வெளிவருகிற மிக பிரபலமான பத்திரிகையில் அப்பொழுது தமிழ் வெர்ஷன்ஸ் வந்து கொண்டிருந்தது. நான் அந்த பத்திரிகையை வாசிப்பது உண்டு. ஒரு நாள் அந்த பத்திரிகை புரட்டும் போது அதிலே ஒரு படம் வெளியிடப்பட்டிருந்தது. ஒரு மனிதன் வலது கரத்தை உயர்த்தி கொண்டே நிற்கிறான் என்பதாக அந்த படம் போடப்பட்டது. இதில் என்ன விசேஷம் என்று வாசிக்க ஆரம்பித்த போது அந்த செய்தி இப்படியாய் சொல்லப்பட்டிருந்தது. வட இந்தியாவில் ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தை சார்ந்த மனிதன் 10 ஆண்டுகளாக வலது கரத்தை உயர்த்தி கொண்டே தான் நடப்பார். உட்கார்ந்தாலும் வலது கரத்தை உயர்த்தி கொண்டே தான் உட்காருவார். படுக்கும்போதும் அப்படியே வலது கரத்தை உயர்த்த படுப்பார், அப்படியே எழும்புவார். இந்த கையை மடக்காமல் உயர்த்தி கொண்டே இருந்ததுனால இப்போ 10 வருஷமாக உயர்த்தியே வச்சதுனால அந்த கை அப்படியே ஸ்டிஃபாக நின்று விட்டது, மடக்க முடியவில்லை. அவர் உட்காருகிற இடத்துல ஒரு கயிறை தொங்க விட்டு அதை அப்படியே பிடித்து கொள்ள செய்வார்கள். அவருக்கு உதவி செய்ய 2-3 வேலைக்காரர்கள் அவருக்கு உணவு கொடுக்க, அவர்களுக்கு உடை மாற்றுகிற காரியத்தில் உதவி செய்ய அவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலமாய் போய் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆறு குளங்கள் கடல் என்று போய் அவர்கள் மூழ்கி அவர் எழும்பி எதற்காக இதை செய்கிறார் என்றால் பாவ மன்னிப்புக்காக, என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று. அப்படி என்ன காரியம்? இந்த வலது கையினால் ஒரு பாவம் செய்து விட்டாராம். இந்த வலது கையினால் ஒரு பாவம் செய்து விட்டேனே, இந்த பாவம் மன்னிக்கப்படணும், இந்த பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் நான் நரகத்துக்குள்ளே போய்விடேன், எனக்கு மோட்ச பாக்கியம் கிடைக்காது, அதனால என் பாவம் மன்னிக்கப்படணும், அதுக்கு என்ன பண்ணுவது என்று அதுக்காக பரிகாரங்களை செய்து கொண்டு அந்த பாவ மன்னிப்பை தேடி தேடி அலைகிறார். அதற்காக தன்னுடைய வலது கரத்தை வருத்தி கொள்வதற்காக உயர்த்தி கொண்டாராம். ஆனால் 10 வருடமாய் தன் வலது கையை வருத்தி அதற்கான பரிகாரங்களை செய்தும் இன்னும் பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை என்று அலைந்து கொண்டே இருக்கிறதாகத்தான் அந்த செய்தி சொன்னது. பாருங்க, பாவ மன்னிப்பை தேடி 10 வருடமாய் அலைகிறார், தன்னையே வருத்தப்படுத்தி கொள்ளுகிறார். அப்படியானால் இதை போல ஏராளமான மக்களை நம்ம உலகம் எங்கும் பார்க்க முடிகிறது. என் பாவம் மன்னிக்கப்படணுமே, பாவத்தில் இந்த விடுதலை வேண்டுமே, இதுதான் மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் வெளியே சொல்லாவிட்டாலும் உங்களுடைய பிரச்சனை அதுதான். அது மதுபானமாக இருக்கலாம், போதை வஸ்துகளாக இருக்கலாம், சூதாடுகிற பழக்கமாக இருக்கலாம், வேசித்தன விபச்சாரமாக இருக்கலாம், வெளியே தெரியாத ரகசிய பாவமாக இருக்கலாம், லஞ்சம் அநியாயம் ஊழல் பண்ணுகிற பாவ காரியமாக இருக்கலாம், அநியாய சம்பாத்தியமாக இருக்கலாம், அப்படி அல்லது கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, பெருமைகள், கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், ஏதோ ஒரு பாவ சுபாவமாக இருக்கலாம், பாவ குணமாக இருக்கலாம். என்னால் இதை விட முடியல, உங்களையே நீங்கள் வெறுக்கிறீங்க, எனக்கு ஏன் இந்த மாதிரி கோபம் வருது, எனக்குள்ள ஏன் இந்த பாவம் காணப்படுகிறது என்று உங்களையே நீங்கள் வெறுத்து கொள்கிறீங்க. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உங்களுடைய பாவம். இந்த பாவத்திற்கு பரிகாரம் என்ன தெரியுமா? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். உலகத்தில் சில முக்கியமான மதங்களின் மூல புஸ்தகங்களிலே கூட மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட மனுஷ ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரத்தம் சிந்துதல் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பு உண்டாக முடியும். அதுவும் மிருகங்கள், பறவைகள் இவர்களுடைய இரத்தத்தினால் மனிதனுடைய பாவத்திலிருந்து நிரந்தர விடுதலை கிடையாது. அதனால ஒரு மனுஷ ரத்தம், பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த உலகத்தில் அப்படி பரிசுத்தம் உள்ள மனிதன் இல்லை. ஆகவே தேவன் மனிதனாக வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து, அதனால் தான் இயேசுடைய பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம். அவர் மீது கை நீட்டி உம்மிடத்தில் இந்த பாவம் உண்டென்று ஒருவர் கை நீட்டி சொல்ல முடியவில்லை. மத தலைவர்கள் எழும்பி பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி சிலுவையில் அறைய முயற்சி பண்ணினார்களே அல்லாமல் உண்மையாய் ஒரு குற்றத்தை அவள் நிரூபிக்க முடியவில்லை. அதுதான் உண்மை. ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இவர் குற்றமற்றவர், இவ்விடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை என்று சொல்லியும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த நீதிபதி சொல்கிறார், பிலாத்து, இவ்விடத்தில் ஒரு குற்றத்தை நான் காணலையே, நீங்கள் சொல்வதெல்லாம் பொய்யா இருக்கிறது, ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை.
ஆனால் அந்த மதவாதிகள் தீவிரமாக அவருக்கு விரோதமாக பேசினதுனால தன் பதவியை காப்பாற்றி கொள்ள இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார் என்பதாய் சரித்திரம் சொல்லுகிறாரு. ஆனால் இயேசு தன்னை சிலுவையில் மறிப்பதற்கு ஒப்பு கொடுத்து கொண்டதுனால தான் அவர் சிலுவை மரணத்துக்குள்ளே கடந்து போனார். எதற்காக? நம்மை இந்த பாவ பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்துவதற்காக அவர் தன்னை பலியாய் கொடுக்க போனார். ஆகவே தான் யோவான் 1:29 இயேசுவை யோவான் ஸ்நானகன் என்கிற தீர்க்கதரிசி சுட்டி காண்பித்து சொல்லுக, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான். எப்படி ஒரு ஆட்டை பலி செலுத்தி ஒரு மனிதன் அந்த குடும்பங்களுடைய பாவம் போக்க பலி செலுத்துகிறார்களோ அதே மாதிரி முழு உலகத்திற்காக ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்த வந்த தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் என்று சுட்டி காண்பிக்கப்பட்டார். இயேசுவே சொன்னார், நான் இந்த உலக மக்களுக்காக சிலுவையில் மரிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் சிலுவையில் மரிக்க போகிறேன் என்பதை சீஷர்களுக்கு முன்கூட்டியே சொன்னதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையோடைய சிலுவை மரணம் உங்களுக்காக எனக்காக இந்த பாவ பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக தன்னையே அவர் பலியாய் கொடுக்க சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எபிரேயர் 9:12 பாருங்கள். வேத வசனம் அழகான ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்க முடியும். எபிரேயர் 9:12 பாருங்கள். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவர்களுடைய இரத்தத்தினால் அல்ல, இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரேதர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார், பாவ மன்னிப்பை உண்டு பண்ணினார், பாவத்திலிருந்து விடுதலையை உண்டு பண்ணினார். தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் மீட்பை பாவ மன்னிப்பை உண்டு பண்ணினார். ஆனால் தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறாரு. அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் கோயம்புத்தூர் சிறைச்சாலையிலிருந்து, கோயம்புத்தூர் ஜெயிலிருந்து ஒரு கடிதம் எனக்கு வந்தது. ஜெயிலிருந்து கைதிகள் கடிதம் எழுத முடியும், அவங்கள ஜெயிலர்கள் வாசித்து சீல் குத்தின பிறகு அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி கடிதங்கள் எங்களுக்கு வருகிறது உண்டு. ஏனென்றால் இயேசுடிக்கிற பத்திரிக்கை யாரோ ஜெயிலில் போய் கொடுத்துருக்கிறாங்க. அதை வாசித்த அந்த நபர் எனக்கு அந்த கடிதத்தை எழுதியிருந்தாங்க. அவர் ஒரு விசாரணை கைதியாக ஜெயிலில் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை கைதியாக இருக்கிறேன் என்று அவர் எழுதிவிட்டு, இந்த பத்திரிக்கை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்ததை சொல்லிட்டு ஒரு வார்த்தை எழுதியிருந்தார். நான் இங்கே இயேசுவை அறியாதவனைத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஜெயிலில் வந்த பிறகு தான் இயேசுவை பற்றி நான் அறிந்து கொண்டேன், இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்ற வார்த்தை எழுதியிருந்தார். அவர் ஒரு நாள் சர்ச்சுக்கு போனதில்லை, கிறிஸ்துவ கூட்ட போனதில்லை. ஆனால் அவர் பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்ற வார்த்தை என்னை தொட்டார். இவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை எழுந்தார். ஆகவே நானும் என்னுடைய மனைவியும் அவரை சந்திப்பதற்கு கோயம்புத்தூர் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தோம். அவரை பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சில நம்முடைய நேரம் பேச வாய்ப்பு கிடைத்தது. அழகான ஒரு வாலிபன், ஒரு 20-21 வயசு இருக்க சௌந்தரியமான ஒரு வாலிபன், ராஜேந்திரன் என்பது அவருடைய பெயர். அவரோடு பேசும்போது, எப்படி நீங்கள் ஜெயிலுக்கு வந்தீங்க? அப்பொழுது அவர் சொன்னார், நான் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தில் பிறந்து கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். எனக்கு கடவுள் பக்தி தெய்வ பக்தியெல்லாம் இருந்தது. ஆனால் பண ஆசை, சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும், பணம் சம்பாதித்தானே மதிக்கிறாங்க, ஆனால் பணம் சம்பாதிக்கணும். எனக்கு சரியான வேலை இல்லை, யாரும் வேலை கொடுக்கலை, வருமானத்துக்கு வழி இல்லை. அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நம்ம பணக்காரங்க வீட்டில் கொள்ளையடித்தா நம்ம பணக்காரன் ஆகிடலாம் என்பதாய் சொல்லி ஆசை காட்டினதுனால பண ஆசை நிமித்தம் அவங்களோட சேர்ந்து கொள்ளையடிக்க நான் போனேன். முதல் முறை ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் நுழைந்தோம். கொள்ளையடிக்க போன போது அங்கே ஒரு தகப்பனார் விழித்து விட்டார். அப்போது நாங்கள் யாரையும் கொலை செய்யணும்னு நினைக்கல, பணம் கொள்ளையடிக்கத்தான் போனோம். ஆனால் அங்கே நடந்த அந்த பிரச்சனையில் கொலை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டது. அந்த வீட்டில் இந்த தகப்பனார் மரித்து விட்டார். அவ்வளோதான், நாங்கள் தப்பித்து ஓடி வந்தாலும் சீக்கிரத்தில் எங்களை போலீஸ் கண்டுபிடித்து எங்களை கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்தார்கள். இந்த ஜெயிலில் வந்த பிறகு என் மனசாட்சி என்னை வாதித்தது. ஐயோ, நான் ஒரு திருடன் ஆயிட்டேன், ஒரு கொலைகாரன் ஆயிட்டனே. திருடன்னு நினச்சி போன இடத்துல ஒரு கொலையும் நடந்து விட்டாரு. இனிமேல் நான் வெளியே போனால் கூட ஊரார் என்னை சொல்லுவாங்க, இவன் ஒரு திருடன் கொலைகாரன் என்று தானே சொல்லுவாங்க. என் பெற்றோரை என் குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க? நான் தானே அதற்கு காரணமாகிவிட்டேன். ஐயோ, நான் பாவம் செய்துட்டனே, ஒரு உயிர் போக காரணமாயிட்டனே. என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நானும் அதில்
சம்பந்தப்பட்டுட்டேனே. மனசாட்சி வாதித்தது. இரவும் பகலும் அழுது கொண்டே இருப்பான் அந்த ஜெயிலுக்குள்ளே. நிம்மதியே இல்லை. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே, இப்படி ஒரு பாவம் செய்துட்டேனே. மனசாட்சி வாதித்து வாதித்து அழுது கொண்டே இருந்தான். என் பாவம் மன்னிக்கப்படுமா என்பதாக எல்லாம். அந்த சமயத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஜெயிலில் இருக்கிற அங்கே கிறிஸ்தவர்கள் சிலர் அவங்களுக்கு ஆராதனை நடத்த தேவ ஊழியக்காரருக்கு அனுமதி உண்டு. அதன்படி ஒரு ஊழியக்காரர் போய் அவங்களுக்கு ஒரு ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார். அதில் சில கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் விரும்பினவர்கள் போய் கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டவர் அங்கே பாட்டெல்லாம் பாடினார்கள். இவன் தூரத்தில் உட்கார்ந்திருந்தான், கூட்டத்துக்குள்ளே போகவில்லை. தூரமாக உட்கார்ந்துங்க என்னதான் சொல்கிறாங்கன்னு கவனித்து கொண்டிருந்த போது அந்த கிறிஸ்தவ போதகர் பிரசங்கம் பண்ணும்போது, இயேசு சிலுவையிலே உன் பாவத்தை சுமந்து விட்டார், அவரால் உன் பாவத்தை மன்னிக்க முடியும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து உன்னுடைய குற்ற மனசாட்சியில் இந்த விடுதலை கொடுக்கும்னு சொல்லி அந்த பிரசங்கமுடைய உள்ளத்தை தொட்டது. ஐயோ, யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க, யார் எனக்கு இந்த பாவத்தை இந்த விடுதலை தருவான்னு ஏங்குனேனே, இயேசு விடுதலை தருவாரா? அந்த கூட்டம் முடிந்தது. ஓடி போய் அந்த ஊழியக்காரிடத்தில் விசாரித்த போது வேத வசனத்தை எடுத்து காண்பித்தார். இயேசு உன்னுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து விட்டார், அவருடைய ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது. நீ பாவத்தை உணர்ந்து நீ மனம் திரும்பினா, நான் பாவம் செய்துட்டேன், நான் பாவிதான், என்னை மன்னிக்கணும்னு இயேசுகிட்ட கேட்டா அப்போ அவர் மன்னிப்பார். அவருடைய ரத்தம் உன் இருதயத்தை கழுவி சுத்திகரித்து பாவ பாரத்தை மாற்றிவிடும் என்று சொன்னபோது நான் இயேசுவனிடத்தில் பாவத்தை அறிக்கை செய்தேன். கண்ணீரோடு அழுது ஒப்பு கொடுத்தேன். இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இந்த பண ஆசையில் செய்துட்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டேன். அன்றைக்கு என் உள்ளத்தில் இந்த பாரம் போய் ஒரு சமாதானம், உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். அது வரைக்கும் இருந்த குத்த மனசாட்சி மாறினது. இப்போ நான் தேவனுடைய பிள்ளைங்கிற சந்தோஷம் வந்துட்டு அதன் பிறகு வேதத்தை வாசித்த நான் அறிந்து கொண்டேன். இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன்னு தம்பி சொன்னான். நான் அப்பொழுது கேட்டேன், சரி அவனுக்கு இப்போ எப்போ ஜட்ஜ்மெண்ட் வரும் தெரியாது, விசாரித்து கொண்டு இருக்கிறாங்க, அப்போது என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க என்பதாய் நான் கேட்டேன். அவன் சொன்னான், என்ன தீர்ப்பு வரும்னு தெரியாது, தூக்கு தண்டனையா, ஆயுள் தண்டனையா, எத்தனை வருஷ தண்டனை, இப்போ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. தூக்கு தண்டனையே கொடுத்தாலும் இப்போ எனக்கு கலக்கம் இல்லை. ஏனென்றால் என் பாவத்தை இயேசு மன்னித்து விட்டார். அந்த நிம்மதி சமாதானம் இருக்குது. அதனால் நான் தப்பு பண்ணினவன், எந்த தண்டனை நீதிபதி கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள சந்தோஷமாக இருக்கிறேன். அதை குறித்து எனக்கு பயமும் இல்லை, கலக்கம் இல்லைன்னு சந்தோஷமாய் ஒரு முக மலர்ச்சியோடு அவன் சொன்னான். ஐயோ, எனக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்களோ, எங்கே போட்டுருவாங்களோ, என்ன பதஸ்தமே அவனுக்கு இல்லை. அவன் சொல்கிறான், என் பாவத்தை இயேசு மன்னித்து விட்டார், இனி நீதிபதி என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன், எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு சொன்னால் அதான் பாவ மன்னிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சி, சமாதானம். இதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். மனிதனை வாதிக்கிற காரியம். ஒருவேளை நான் திருடலாம் இல்லை, கொலைலாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கலாம். கண்களின் இச்சை, மாமிசத்தை நிச்சை, பெருமை, பொறாமை, ஜாதியினால் அடுத்தவங்களை அற்பமாக பேசினது, எண்ணினது, உங்களுடைய உள்ளத்தில் இருந்து புறப்படுகிற பாவங்கள் உங்களுடைய உள்ளத்தை கரைப்படுத்தி உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. அப்போ அதிலிருந்து உங்களுக்கு மன்னிப்பு வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் உங்களை சுத்திகரித்து பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும். வேத புஸ்தகத்தில் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எபிரேயர் 9:14 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை கழுவி சுத்திகரிக்கும். இந்த குற்ற மனசாட்சியை மாற்றிவிடும். நீ பாவினை தவறு செய்துவிட்டால் இந்த குற்ற மனசாட்சியை மாற்றி தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்லாக்கியத்தை கொடுக்கும். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. வாலிப தம்பி உனக்கு தேவை, வாலிப மகளை உனக்கு தேவை. நீ ரகசியமாய் செய்கிற பாவம் உன்னை பாதித்து கொண்டு இருக்கிறது. ராத்திரியில் தூங்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, மற்றவங்க மேலே எரிச்சல் கோபமும் வருகிறது. உன் தவறை சுட்டி காண்பித்தால் உனக்கு கோபம் எரிச்சல் வருகிறது. காரணம் உன் பாவம் உன்னை கரைப்படுத்தினபடினால் நிம்மதி இல்லை. உனக்கு தேவை பாவ மன்னிப்பு, உனக்கு தேவை பாவத்தில் இந்த விடுதலை. எனக்கு அன்பான தகப்பனை, தாயாரை, மதுபான பழக்கம், விபச்சார, வேசித்தனம், சுத்தத்தினால கரை படிந்ததுனால, சந்தேகம் என்கிற பாவத்தினால மனைவியை கொடுமைப்படுத்தினது, புருஷனை கேவலமாய் பேசினது, உடைய மனசாட்சியை வாதிக்கிறது அல்லவா, ஏதோ ஒரு பாவம் உடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது அல்லவா. இயேசுவே என்னை மன்னின்னு சொல்லுங்க. தன் பாவத்தை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை இயேசுவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லுங்க.
நீங்கள் எங்கே போக தேவையில்லை, உங்களை வருத்தி கொள்ள தேவையில்லை, பணம் செலவு பண்ண தேவையில்லை, நீங்கள் வேறு எங்கும் போக தேவையில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு உங்களை தாழ்த்தி, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால் கழுவுங்க, நீங்கள் என் பாவத்தை சிலுவையில் சுமந்துட்டீங்கன்னு விசுவாசித்து நீங்கள் சொன்னால் உடனே அவருடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கும். அதற்கு தான் இயேசு இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். முதலாவது அவருடைய ரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம மனம் திரும்பும் போது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம், அவருடைய ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவிவிடும். பாவத்தின் பாரம் போய் ஒரு சமாதானம் வந்துவிடும். ரெண்டாவது, அந்த சிலுவையை நீங்கள் நோக்கி பாருங்கள். முதலாவது அவர் சிந்தின ரத்தம். ரெண்டாவது, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், வேத புஸ்தகத்தில் அந்த வார்த்தை சொல்லுவதை கவனிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்காக காயப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், அவருடைய கையிலே கால்களிலே சரீரத்திலே தழும்புகள் உண்டானது, தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ அந்த சிலுவையிலே அவர் காயப்பட்டது, அவர் நொறுக்கப்பட்டது, அவருடைய சரீரத்தில் தழும்புகள் உண்டானதை பார்க்கிறோம். நீங்கள் பாருங்கள், அவருடைய தலையிலே காயம், அந்த முள்முடி சூட்டப்பட்டு அந்த முகமெல்லாம் அந்த தலையெல்லாம் அந்த முற்கள் குத்தி அங்கே காயம். அவரை வாரினால் அடித்ததினால் அவருடைய முதுகெல்லாம் காயம், கைகளில் ஆணி அடித்ததினால கையிலே அந்த காயம் தழும்புகள், கால்களிலே அந்த தழும்புகள், இன்றைக்கு அந்த தழும்புகள் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவுடைய தழும்புகள். யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்த்தீங்களானால், நம்ம இந்தியாவுக்கு வந்தார்ல இயேசுவுடைய அப்போஸ்தலன் தோமா, 12 சீஷரில் ஒருவர் தோமா, அவர் தான் இந்தியாவுக்கு வந்தார் சுவிசேஷத்தை அறிவிக்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசுவை சொல்ல வந்து சென்னை பட்டணத்தில் தான் அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார். 20 வருடம் நம்முடைய இந்தியாவில் ஊழியை செய்தார். 10 வருடம் சென்னை பட்டணத்தில் ஊழியை செய்தார், இரத்த சாட்சியாய் மரித்தார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு மற்ற சீஷரெல்லாம் அவரை பார்த்தாங்க. அவங்களாம் சொன்னாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார், நாங்கள் பார்த்தோம். நான் சொன்னேன், நான் நம்ப மாட்டேன், செத்து போனால அடக்கம் பண்ணியாச்சு, எப்படி உயிரோடுக்கார் நம்புறீங்க? நாங்கள் பார்த்தேன். இல்லை, நான் அவரை பார்த்து அவருடைய கையில் காயம் இருக்குதான்னு நான் பார்க்கணும், அவருடைய விழாவில் ஈட்டி கொத்தின காயம் இருக்குதா தொட்டு பார்த்தீங்களா, அது ஆவியாக இருக்கும், இயேசுவாக இருக்காது, அவருடைய ஆவியாக இருக்கும், நான் நம்ப முடியாது, காயத்தெல்லாம் பார்க்கணும், தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னார். இயேசு அதற்காகவே தரிசனமாகி அவருக்கு தோமா பார்த்தேன், தோமா என்னை தொட்டு பார்க்கம், உன் விரலை நீட்டி என் கையில் போடு, உன் கையை நீட்டி விழாவில் போடு, இந்த காயத்தை தொட்டு பாரு. பார்த்தா அவனுடைய சரீரம் இருக்குது. ஐயோ, அதே மாதிரி சரீரம் இருக்குது, ஆவி கிடையாது. மரணித்து உயிர்த்தெழுந்த ஒரு ஆண்டவர், என் ஆண்டவரே, என் தேவனை என்று சொன்னார். இன்றைக்கும் அவருடைய கையில் தழும்புகள் இருக்கிறாரு. பிரியமானவர்களே, சென்னை பட்டணத்தில் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி சார்ந்த ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க, ரொம்ப பக்தியாக தெய்வ வணக்கம் செய்கிறவங்க. ஒரு சமயம் என்னை பிரார்த்தனைக்கு அழைச்சதுனால நான் போய் அவங்கள சந்திக்க வேண்டியது இருந்தது. ஒரு நாள் அவசரமாக என்னை கூப்பிட்டாங்க, உங்களை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் தங்கியிருந்த இடத்துக்கு அவங்க வந்தாங்க குடும்பமாக. என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை, இன்றைக்கி இயேசு கிறிஸ்து எங்கள் வீட்டுக்கு வந்தார்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியம், இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்தார்? ஆமாம். அந்த தாயார் ரொம்ப பக்தி உள்ளவங்க, ரொம்ப பக்தியோடு தெய்வ வணக்கம் செய்கிறவங்க. அவங்க சொன்னாங்க, நான் இயேசுவை நோக்கி நீங்கள் சொன்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணினேன், எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தாங்க, என் கூட பேசினாங்க, என்கிட்ட சொன்னாங்க, நீ நல்ல பிரார்த்தனை பண்ணுற, ஆனால் இயேசு என்கிற என் நாமத்தை சொல்லி பண்ணுற பிரார்த்தனை தான் பரலோகத்திற்கு வரும், மற்றபடி எந்த பிரார்த்தனையும் பரலோகத்துக்கு வராது, நீ இப்படி பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லி என் ஜெபத்தை குறித்து நிறைய காரியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார். நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்து சில நிமிட நேரங்கள் இருந்துட்டு இயேசு மறைந்து போனார்ன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், நீங்கள் இது வரைக்கும் எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, எந்த கிறிஸ்துவ கூட்டத்துக்கும் போனதில்லை, நீங்கள் ஆர்த்தடாக்ஸ் இவ்வளோ பக்தி உள்ள குடும்பத்தை சார்ந்தவங்க, இப்போ தான் நான் உங்களுக்கு இயேசு பற்றி சொன்னேன், வந்தவர் இயேசு தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? இயேசு வந்தான்னு சொல்லுங்க, இயேசு தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த தாயார் என்ன சொன்னாங்க தெரியுமா?
அவருடைய கையில் இருக்கிற காயங்களை எனக்கு காண்பித்தார். மகளே, உனக்காக நான் சிலுவையிலே பட்ட காயம், உனக்காக நான் சிலுவையில் ஆணி கடாவப்பட்ட காயங்கள், இதை வைத்து தான் அவன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இயேசு அந்த காயங்களை காண்பித்தார். அவ்வளவு சந்தோஷமாக உறுதியாக சொன்னாங்க. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் இன்றைக்கும் அவருடைய கைகளிலே காணப்படுகிற காயம், தழும்புகள். எதற்காக இந்த தழும்புகள்? வேதம் சொல்லுகிற அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு நம்மை குணமாக்குகிறார். அவருடைய ரத்தம் சிந்தினது நமக்கு பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்க, அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டு இந்த நோயிலிருந்து நமக்கு சுகம் கொடுக்க. என்னால் மனிதனுடைய அடுத்த பிரச்சனையுடைய வியாதி வியாதி வியாதி, ஐயோ இந்த நோய் வந்துட்டே, குழந்தைக்கு இந்த வியாதி வந்துட்டே, எனக்கு இந்த நோய் வந்துட்டேன், பாதிப்பு, அது நிறைய பாதிப்பு. நான் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்த, இருதய வீங்கி வலது கால் நடக்க முடியாமல் கிடந்த போது அவருடைய கரம் என்னை தொட்டது. அவருடைய கரம் என்னை தொட்டதை உணர்ந்தேன். ஒரு சகோதரர் பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு கரம், இந்த வலது கை தோள் பகுதியில் இந்த கரம் தொட்டதை உணர்ந்தேன். இயேசுவின் தழும்புள்ள கரம் என்னை தொட்ட பொழுதுதான் வல்லம் என் சரீரத்தில் இறங்கி சுகமுண்டானது. பிரியமானவருடைய கரம் தொடும்போது, ஏன் அந்த கரத்தில் வல்லமை? அந்த தழும்புகள், நமக்காக ஏற்றுக்கொண்ட தழும்புகள். வேத புஸ்தகத்தில் மத்தேயு 8:17 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரம் சுமக்கவில்லை, நம்முடைய நோய்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சரீரங்களில் வலிகள், வேதனைகள், கேன்சர் வியாதி, ஆஸ்துமா வியாதி, ஆர்த்ரைட்டிஸ் வியாதி, நம்முடைய சரீரத்தை தாக்குகிற எல்லா வியாதி வேதனைகளை சிலுவையிலே சுமந்து அதற்காக தன் சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்து காயப்படுத்தப்பட்டு அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அந்த தழும்புள்ள கரத்தினால் தொட்டு நமக்கு சுகம் கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன சகோதரன் திடீரென்று அவருடைய வலது கால் செயலற்று போய்விட்டது. நடக்க முடியல. டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி நடக்க முடியாது, வீல் சேரில் தான் இருக்கணும், என்னை சொந்த ஊருக்கு போயிருங்க, இந்தியாவுக்கு அனுப்பிடுங்கன்னு இந்தியாவுக்கு வந்தார். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வீல் சேரில் கொண்டு போனாங்க. அவருடைய எலும்பில் டிஸ்க் விலகி இருக்கிறது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணாதான் அவர் நடக்கிறதையே சொல்ல முடியும், இல்லாட்டா வீல் சேர் தான், வீல் சேரில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆப்ரேஷன் பண்ணணும் எலும்பில், அது சக்ஸஸ் ஆகாத தெரியாது. ஆப்ரேஷனுக்கு தேதி குறிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் அவர் இருக்கிறார். அப்பொழுது வீட்டில் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அவருடைய மனைவியும் அவருடைய சகோதரிமார் வீட்டில் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, என் கணவர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, கால் நடக்க முடியல, ஆப்ரேஷன்றாங்க, எலும்புன்றாங்க, பயமாக இருக்குது, நீங்கள் தொடுங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிற என் கணவரை தொடுங்க, அந்த சகோதரி என் சகோதரனை தொடுங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிற சகோதரனை தொடுங்க. வீட்டில் டிவிக்கு முன்னால் உட்காந்து இதே மாதிரி பிரசங்கத்தை கேட்டு ஜெபிக்கிறாங்க. இவங்க ஜெபிக்கிற அதே நேரம் ஆஸ்பத்திரிக்குள்ளே ஒரு கரம் அவரை தொடுகிறது. அவர் சொன்னால், யாரோ வந்து என்னை தொட்டாங்க, அவருடைய சரீரத்தில் ஒரு கரம் தொடுகிறது. இவங்க வீட்டில் ஜெபிக்கிறாங்க, இயேசுவே தொடும், என் சகோதரனை தொடும், என் கணவரை தொடும். ஆஸ்பத்திரியில் இருக்கிற அவர் ஒரு கரம் தொட்டது. உடனே அவர் எழும்பினார், நடக்க ஆரம்பித்தார், நடக்க முடிந்தது, வலியெல்லாம் இல்லை, சரியாகிவிட்டது. டாக்டர்ஸுக்கு ஆச்சரியம், ஆப்ரேஷன் பண்ண இருந்த என்னையே ஆச்சுது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டார். நல்ல சுகம். நடக்க முடியாமல் நொண்டியாயிருந்த அவரை ஒரு நிமிஷத்தில் இயேசு சுகமாக்கி நடக்க பண்ணினார். எப்படி? அவருடைய தழும்புள்ள கரம். இயேசுவின் தழும்புள்ள கரம் தொடும் பொழுது இந்த அற்புதம் நடைபெறுகிறது. அதுக்கு தான் அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். ஒரு சமயம் ஒரு சகோதரி வந்தாங்க. வந்து திறப்பின் வாசல் ஜெபத்தில் ஜெபம் முடிந்தது. சுகம் பெற்றவங்க சாட்சி சொல்ல வாங்கள் என்று சொன்ன போது அந்த சகோதரி வந்து அப்படியே கை வச்சு எது தேடிக்கிட்டே இருந்தாங்க. மேடைக்கு வந்துட்டாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, என்னதுமா நடந்துச்சு, என்ன காரியம், என்னத்தை தேடுறீங்க? என் இடுப்பில் 2-3 கட்டிகள் இருந்தது, பெரிய பல வருஷமாக இருந்தது. நான் டாக்டர்கிட்ட போன போது ஒரு கட்டினா கூட ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாம், உங்கள் உடம்பை சுற்றி இத்தனை கட்டி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம கை வச்ச உயிருக்கு ஆபத்து, அதனால் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அப்படி இருக்கட்டும், கேன்சராக கூட இருக்கலாம், அதனால் எதுக்கு பிரச்சனை? ஏழை சகோதரி, அதுக்கு மேலே வைத்தியெல்லாம் பார்க்க முடியாது, சரின்னு இருந்துட்டாங்க. ஆனால் ஒரு கேன்சர் இந்த மாதிரி கட்டி உடம்பில் சுமந்து கொண்டு எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அந்த ஜெப நேரத்தில் இயேசுவே என்னை தொடுங்க, இயேசுவே என்னை தொடுங்க, இந்த கட்டியை பிடுங்கி எறிந்து போடுங்க, கட்டியை பிடுங்கி எறிந்து போடுங்கன்னு சொன்னாங்களாம். ஒரு கை அப்படியே உடம்புக்குள்ளே வந்து அப்படியே பிடுங்கி எடுத்ததா. அவங்க ஆச்சரியமாக சொல்கிறாங்க, கட்டியை காணவில்லை, என் சரீரத்தில் இந்த கட்டிகள் இல்லை, பல வருஷமாக இருந்தது, காணவில்லை. எப்படி?
இயேசுவின் தழும்புள்ள கரம். அவருடைய கரம்தான் அற்புதம் செய்யும். அவருடைய தழும்புகளால் தான் சுகம். ஊழியக்காரங்க கை வைத்து ஜெபிக்கலாம், ஆனால் அற்புதம் செய்வது இயேசுவின் தழும்புள்ள கரம். அது அறிந்து கொள். எந்த ஊழியக்காரனும் உங்களை குணமாக்க முடியாது. ஊழியர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம், என் நாமத்தினால் வியாதிஸ்தர் மீது கைகளை வைப்பீங்க, அப்பொழுது சுகம் அடைவார்கள். எதற்காக? இப்போ நான் உங்கள் மத்தியில் பிரத்யட்சமாக இல்லை, என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் என் நாமத்தினால் கை வைத்து ஜெபிக்கும் போது இயேசுவின் தழும்புள்ள கரம் வைக்கப்படுகிறது. அப்போ தான் அந்த அற்புதம் நடக்கிறது. ஊழியக்காரனுடைய கரத்தினால் அல்ல, என் கரத்தில் தழும்புகள் கிடையாது, இது குணமாக்க முடியாது. இயேசு சொன்னதுனால் நான் கரம் வைக்கிறேன், ஆனால் இயேசு தன்னுடைய தழும்புள்ள கரத்தை வைத்து குணமாக்குகிறார். அதுதான் ஒரு ஊழியக்காரன் தொட்டு ஜெபிக்கும் போது நடக்கிற ஒரு காரியம். அதனால ஊழியக்காரன் அல்ல, இயேசுவின் கரத்தை நினைத்து கொள்ளுங்க. அந்த தழும்புள்ள கரம் இன்றைக்கு உங்களை தொடும் பொழுது அற்புதம் நடக்கும். இன்றைக்கு உங்களுடைய வியாதி மறையும், கேன்சர் மறையும், ஆஸ்துமா மறையும், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் விலகும், நீங்கள் அற்புத சுகம் பெறுவீர்கள். அதுக்குத்தான் அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், காயங்களை ஏற்றுக்கொண்டார். மூன்றாவதாக இயேசு சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை பாருங்கள். முதலாவது அவர் சிந்தின ரத்தம், ரெண்டாவது அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டு ஏற்பட்ட காயம், மூன்றாவது அவருடைய தலையை நோக்கி பாருங்கள். இந்த தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு இருக்கிறார். இயேசுடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் 5வது வசனம் பார்த்தால், போர் சேவகர்கள் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தினார்கள். முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவருடைய தலையில் வைத்தார்கள். இயேசு முள்முடி சூட்டப்பட்டார். அவரை பரிகாசம் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு முள்முடியை கொண்டு வந்து சூட்டினார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னும் அவருக்கு பின்னும் ஏராளமான பேர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டாங்க. அந்த தண்டனை ரோம அரசாங்கம் விதித்திருந்தது. ஆனால் யாருடைய தலையிலும் முள்முடி சூட்டப்பட்டதே கிடையாது. வாரினால் அடிப்பாங்க, ஆணியால் அடித்து ரத்தம் வடிய தொங்க விடுவாங்க. தலையில் முள்முடி வைக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் இயேசுடைய தலையில் முள்முடி வைக்கப்பட்டது. போர் சேவகர்கள் இயேசு இவரை ராஜான்னு யூத மக்கள்லாம் சொல்கிறாங்களே, ஒரு கூட்டம் பேர் இவர் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்களே, அவரை பரிகாசம் பண்ணலாம் ஒரு கிரீடம் வைத்து என்று சொல்லி ஒரு முள், அங்கே இருந்த முள் செடியிலேருந்து ஒரு முள்ளை எடுத்து அதை பெண்ணை முள்ளினால் வைத்தாங்களாம். இஸ்ரேல் தேசத்தில் பலவிதமான முற்கள் இருக்கிறது. இயேசுடைய தலையில் வைத்த அந்த முள் பினா கிறிஸ்டி என்கிற ஒரு விஷத்தன்மை உள்ள முள் செடியிலிருந்து எடுக்கப்பட்ட முள் என்று சொல்லப்படுகிறது. அது ஆணி மாதிரி இருக்கும், சாதாரண முள் அல்ல. நீங்கள் சாதாரணமாக எங்கள் கிராமத்துக்கு வந்தால் உடை முள் அப்படின்னு சொல்லுவோம். அது சாதாரணமாக இருக்கும், சின்ன முள்ளாக இருக்கும், அப்படி குத்தி ஒடிஞ்சிரும். காரமுள் என்று சொல்லி இன்னொரு முள் சொல்லும், காரமுள். அது குத்தினா விஷத்தன்மை உள்ளது, அப்படியே ஜெவ்வுன்னு ஒரு விஷம் ஏறும். அது ஆணி மாதிரி இருக்கும். அது இருந்தால், நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் விளையாடிட்டு வருவோம், காரமுள் குத்தி இருந்தால் வந்து அதை ஊக்க வச்சு அதில் கத்தி வச்சு தோண்டி எடுத்து எண்ணெயை காய்ச்சி அதில் விடுவாங்க. எதுக்குன்னு சொல்ல, அந்த விஷத்தன்மையை முறிப்பதற்கு, அல்லது அந்த விஷம் உடைய சரீரத்தை பாதித்து விடும். நம்ம ஊரில் இருக்கிற முள்ளுக்கு அந்த மாதிரி விஷத்தன்மை உள்ள முற்கள் இருக்கிறது. அந்த முள் வந்து ஆணி மாதிரி இருக்கும். அந்த முள்ளை அந்த முடியாய் வைத்து தலையில் வைத்து கோலினால் அடித்தார்கள். அந்த முள் அப்படியே அவருடைய தலைக்குள்ளே இறங்கி ரத்தம் அடிந்தது. அந்த ரத்தத்தில் கலக்கும் பொழுது ஒரு விஷத்தன்மை அவருடைய சரீரம் முழுவதிலும் அந்த விஷம் பரவன் ஒரு கடுப்பு உண்டாகும் தெரியுமா? ஒரு கடுப்பு உண்டாகும். தேள் கொட்டினால் ஒரு விஷம் வந்துட்டு அப்படியே உடம்பெல்லாம் ஜிவ்வுன்னு ஒரு விஷம். அந்த மாதிரி இயேசுடைய தலையில் வைத்த அந்த விஷம், அந்த முள்முடி அவருடைய சரீரம் முழுவதும் ஒரு விஷத்தை பரவ பண்ணினது. மிகுந்த வேதனை கொடுத்தது. ஏன் இயேசுடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்டது? எனக்கு அன்பானவர்களே, அதில் நம்முடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது முதல் 2 அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தை அழகாய் படைத்ததெல்லாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் படைத்தார். மிருக ஜீவன்கள் பறவைகள் எல்லாவற்றையும் படைத்தார். கனிவிருட்சங்கள், பழங்கள், மலர்கள், பொற்பொண்டுகள், அதாவது எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். மூலிகைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் முற்களை படைக்கவில்லை. முதலாவது உலகத்தை சிருஷ்டித்த போது முள் சிருஷ்டிக்கப்படவில்லை. முள் செடியும் இல்லை, முள் மரங்களும் இல்லை. மனிதனுக்கு பிரயோஜனமான எல்லா விருட்சங்களையும் மூலிகைகளையும் தான் ஆண்டவர் பிறப்பித்தார் என்று வசனத்தில் சொல்லப்படுகிறார்.
ஆனால் 3ஆம் அதிகாரம் வரும்போது மனிதன் பாவம் செய்து தேவனுடைய கட்டளையை மீறி பிசாசுக்கு செவி கொடுத்து பிசாசனுடைய வார்த்தையை நம்பி ஏமாந்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது இந்த பூமி சபிக்கப்பட்டது மனிதன் நிமித்தம். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வேதத்தை வாசித்து பாருங்கள். உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். இனிமேல் இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். அதன் பிறகுதான் முற்கள் பூமியிலே உண்டானது, முள்ளும் குறுக்கும் உண்டானது. அது மனிதனுக்கு வேதனை கொடுக்கக்கூடியதாயிருந்தது. ஆரம்பத்தில் இது உண்டாக்கப்பட்ட முற்கள் எதை குறிக்கிறது? சாபத்தை குறிக்கும். முற்கள் சாபத்தை குறிக்கும். ஆம் பிரியமானவர்களே, உபாகமம் 28 அதிகாரம் முதல் 14 வசனத்தில் ஆசீர்வாதத்தை குறித்து வாசிக்க முடியும். ஆனால் உபாகமம் 28:15 68 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாபம் சாபம் சாபம். இந்த நிறைய கிறிஸ்தவன் சாபத்தில் நம்புறதுல ஸ்டைலாக சொல்லுவாங்க. நீ நம்பினாலும் நம்பாட்டால சாபம்னு ஒன்று இருக்குது என்ன வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சாபம்னு ஒன்று இருக்குது. கிறிஸ்தவர்களை விட இந்துக்கள் மற்ற மதத்தினர் கூட சாபத்தை நம்புகிறாங்க. பரம்பரையாய் வரக்கூடிய சாபம், முன்னோருடைய பாவத்தினால் வரக்கூடிய சாபம். என்ன சாபமோ தெரியல, என் குடும்பத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறோம்ல, அது உண்மை. சாபம் இருக்கிறது என்றால் வேத வசனம் சொல்லுகிறது. அந்த சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்தார் என்று கலாத்தியர் 3:13 எழுதப்பட்டு இருக்கிறது. எப்படி அவர் பாவத்தை சுமந்தாரோ வியாதியை சுமந்தாரோ நம்முடைய சாபத்தையும் சிலுவையில் சுமந்தார். சிலுவையிலே ஒரு மனிதன் அறையப்படுவது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு நமக்காக சாபம் ஆனார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்க. அப்படினால் சாபம் என்று ஒன்று இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவர்கள் சாபத்தின் பிடியில் தத்தளிக்கிறாங்க. ஆனால் சாபம்னு அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா வசனத்தை ஒழுங்காக வாசித்து அறியாததுனால. எனக்கு அன்பானவர்களே, சாபம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த சாபத்தை குறித்து உபாகமம் 28 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்திலேருந்து அறிந்து கொள்ள முடியும். அதாவது தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப வியாதி வந்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் யோசிக்கணும், அது சாபமாக இருக்கலாம். திரும்ப திரும்ப நஷ்டம், திரும்ப திரும்ப தோல்வி, திரும்ப திரும்ப விபத்து நடந்துக்கிட்டே இருக்கு. விளங்கி கொள்ள முடியாதபடி அன்யூஷுவலாக பாதிப்புகள் வந்து கொண்டே இருக்கு. மரணம் நடந்து கொண்டே இருக்கிற, பயம் திகில் உண்டாகி கொண்டே இருக்கிறது. அது சாபத்தின் விளைவாக இருக்கலாம். எல்லா வியாதி சாபம் கிடையாது. எல்லா வியாதி சாபம் கிடையாது. எல்லா தோல்வி சாபம் கிடையாது. எல்லா நஷ்டமும் லாபம் கிடையாது, சாபம் கிடையாது. இருக்கெடுத்தாலும் சாபம்னு சொல்லிடக்கூடாது. வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். சிலருடைய குடும்பத்தில் வியாதி இல்லாத நாளே இருக்காது. கணவனுக்கு வியாதி, அது முடிஞ்சால் மனைவிக்கு, அது முடிஞ்சால் பிள்ளைக்கு, வரிசையாக வியாதி இல்லாத நாளே இருக்காது. ஆஸ்பத்திரி பணம் சம்பாதிக்கலாம், அதுக்கே போய்விடும். அப்போ நீங்கள் யோசிக்கணும், அந்த சாபத்தின் விளைவாக இருக்கலாம். சில குடும்பத்தில் பாருங்கள், எதை எடுத்தாலும் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், லாபமே இருக்காது. இந்த வியாபாரம் அந்த வியாபாரம் 3-4 ஆரம்பித்து எல்லா நஷ்டம், இழப்பு சாபமாக இருக்கலாம். வறுமை தலைமுறையாக தொடர்ந்து வருதுங்க. 3 தலைமுறையாக வறுமை வறுமை, கடன் கடன் கடன், ஒரு நிம்மதியும் இல்லை. குடும்பத்துக்குள்ள குழப்பம் சாபத்தின் விளைவாக இருக்கலாம். உபாகமத்தில் நீ 28 அதிகாரத்தில் வாச பார்த்தா தெரியும். மன அழுத்தம், அந்த மன டிப்ரெஷன் சாபத்தினால் வரக்கூடியது. எந்த குடும்பத்தின் மேலே சாபம் இருக்கிறதோ சாத்தான் அதுக்குள்ளே நுழைந்து தன்னுடைய காரியத்தை செய்ய ஆரம்பிப்பான். சாபம் இருக்கிற வீட்டுக்குள்ளே பிசாசு நுழைந்து வாதையை கொண்டு வர ஆரம்பித்து விடுவான். பாவத்து நிமித்தமாய் உண்டான சாபமாய் இருக்கலாம். முன்னோருடைய பாவத்தினால் தொடர்ந்து வரக்கூடிய சாபமாய் இருக்கலாம். 3-4 தலைமுறை வரைக்கும் சாபம் தொடரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு, கர்த்தருடைய அந்த நியாயத்தீர்ப்பை தொடர 3-4 தலைமுறை வரைக்கும் கர்த்தரை விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். சில பாவங்கள் சாபத்தை கொண்டு வர, லஞ்சம் வாங்குவது, ஊழல் பண்ணுவது, அடுத்தவனுடைய சொத்தை அபகரிப்பது, மற்றவர்களை ஏமாற்றுவது, மனுஷனை தெய்வமாய் வணங்குவது, பேய் வணக்கம் செய்வது, மந்திரவாதம் பில்லிஸ்வனியத்தை நாடி பணத்துக்கு வைத்து மந்திரவாதம் பண்ணுவது, இதெல்லாம் சாபத்தை கொண்டு வரும் என்று வேதத்தில் தெளிவாய் பார்க்கிறோம். அந்த சாபம் பல குடும்பத்தை தாக்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த சாபத்துக்கு பரிகாரம் என்று சொல்லி பல காரியங்களை மனிதர்கள் சொல்லுவாங்க. லட்சக்கணக்கான பணத்தை வாங்கி கொண்டு போவாங்க. எந்த பரிகாரமும் கிடையாது. ஒரே ஒரு பரிகாரம், இயேசு கிறிஸ்து என்கிற பரிகாரம். அவர்தான் பரிகாரி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பரிகாரியாக இந்த உலகத்தில் வந்து பாவம் சாபம் வியாதிகளுக்கு பரிகாரத்தை சிலுவையிலே செய்து முடித்தார். அவர்தான் சாபத்தை மாற்ற முடியும். ஆம் பிரியமானவர்களே, பாருங்க, ஆரம்பத்தில் அன்பு சகோதரர் சாம் ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. நடேசன் என்கிற சகோதரர் இலங்கை தேசத்தில் நடந்த அற்புதம். கொழும்பில் வாழ்ந்தவர். அவருடைய லிவர் கேன்சர்,
அவருடைய தகப்பனார், அவருடைய சகோதரன் அவங்கெல்லாம் லிவர் கேன்சர்லேயே மரித்தாங்க. அதனால் அது பரம்பரையாய் வரக்கூடிய சாபத்தின் வியாதி. அதனால் இந்தியா வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார். எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பிழைக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்பிக்கை இழந்து போன சாபம். அதனால் மருந்துகள் வேலை செய்ய மறுத்து விட்டார், மருத்துவம் கைவிட்டு விட்டார். அப்போ தான் அவர் இயேசுவை தேடி ஓடி வந்தார். வவுனியால் இந்த கூட்டம் நடக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிற, மழை பெய்து கொண்டு இருந்தது. மழையோட ஜெபம் நாங்கள் மக்கள் நின்று, யாரும் கலைந்து போகலை. மழையோட ஜெபிக்கும் போது தான் அவர் இயேசுகிட்ட மன்னிச்சு எனக்கு சுகம் கொடுங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் பெயரை சொல்லி நடேசன்ற பெயரையே ஆண்டவர் சொல்லுகிறார். கேன்சர் கட்டி மறைகிறது என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் மறுபடியும் அதை பார்த்தேன் இந்த வீடியோவில். ஆண்டவர் இந்த நிமிஷம் சுகமாக்கினார். சாப கட்டு அறுக்கப்பட்ட உடனே வியாதி மறைந்தது. பரம்பரையாய் தொடர்ந்து வந்த சாபம் கட்டு அறுக்கப்பட்டது. இயேசுடைய ரத்தத்தினால் மாத்திரம்தான் சாபக்கட்டை அறுக்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, அவங்க தாத்தா அப்படி தான் இருந்தார், அவங்க அப்பா அப்படி தான், அதனால தான் பையன் இப்படி இருக்கிறான். இது மாதிரி அலைகிறான், குடிச்சு வெறிச்சு துன்மார்க்கம் அலைகிறான். அது பாவம் கூட சாபமாய் தொடரும். தகப்பன் செய்தால் பிள்ளைகள் அந்த தாத்தா செய்தால் அவனுடைய பிள்ளை அப்படியே தொடரும். 3-4 தலைமுறைக்கு அந்த பாவ சுபாவம் தொடரும். அதிலிருந்து விடுதலை பெற ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவர் சிலுவையிலே சாபத்தை சுமந்து முடித்ததுனால, ரத்தத்தினால தான் சாபக்கட்டுகள் அறுக்கப்பட்டு ஒரு விடுதலை கிடைக்க முடியும். Only the blood of Jesus Christ can break the chains of the generation curse. அந்த பரம்பரை சாபத்துக்கு கட்டை அறுக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு தான் உண்டு. பணம் செலவு பண்ணிலாம் சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. பணம் செலவு பண்ணி பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. பாவ மன்னிப்பு இலவசம், சாபத்திலிருந்து விடுதலை இலவசம். பாவம் பணத்தினால விடுதலை பெறலான மனிதன் எல்லா துன்மார்க்கம் அயோக்கியமும் பண்ணிட்டு பணம் செலவு பண்ணி விடுதலை பெற்றுக்கொண்டே இருப்பான். அப்படி கிடையவே கிடையாது. அவன் பாவத்தை உணரணும். இது சாபன்றதை உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது இலவசமாக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை தான் பாவ சாபத்திலிருந்து விடுதலை. எனக்கு அன்பானவர்களே, தவறான நம்பிக்கையில் போய் விடுதலை இல்லாமல் தவிக்கிற ஏராளமான மக்களை என் ஊழிய பாதையிலே நான் சந்தித்திருக்கிறேன். நீதிமொழிகள் 3:33 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கும். அவன் எந்த மதத்தை சார்ந்த ஆளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவளாக இருந்தாலும் கிறிஸ்தவர் அல்லாதவளாக இருந்தாலும், எவ்வளோ பக்தி உள்ளவனாக இருந்தாலும், கோடியாக பணம் செலவு பண்ணி தன் பக்தியை வெளிப்படுத்தினாலும், துன்மார்க்கனாக இருந்தால், அநியாய சம்பாத்தியம் பண்ணினால், துன்மார்க்கனாய் நடந்து கொண்டிருந்தால் அவன் வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அப்போ இதிலிருந்து விடுதலை பெற என்ன வழி? இயேசு என்கிற இரட்சகர், இயேசு என்கிற இரட்சகர், இயேசு என்கிற பரிகாரி சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்து பரிகாரத்தை உண்டு பண்ணினார். அவரிடத்தில் வந்து நிற்கும்போது ஒரு சமயம் ஒரு கணவனும் மனைவியும் பெரிய பணக்காரங்க, எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவங்க. நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை, என்னை பார்க்க வந்தாங்க. அந்த தாய் என்ன விஷயம்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் சில நாட்களுக்கு முன்பாய் எங்கள் 4 மாவடியில் நடக்கிற திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு ஒரு முறை வந்தோம். வந்த பிறகு எங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை கொண்டு சொல்லணுன்ற ஒரு விருப்பத்தோடு வந்திருக்கிறோம். சரி உட்காருங்கன்னு சொல்லி பேச ஆரம்பித்தார்கள். அவங்க சொன்னாங்க, நாங்கள் நல்ல வசதியாக வாழ்ந்தோம், எங்களுக்கு நல்ல வாகனங்கள், நல்ல வருமானம், பெரிய குடும்பம், நல்ல வசதியாக செல்வந்தர்களாக எங்கள் கிராமத்திலே பெரிய பணக்காரர்களாய் வாழ்ந்தோம். திடீரென்று எல்லாத்திலும் நஷ்டம், இழப்பு, நஷ்டம், அப்படியே பாதிப்புகள், கடன், நிந்தைகள், அவமானங்கள். ஏன் என் மனைவி வியாதி, எனக்கு வியாதி, என் மனைவிக்கு 7 வியாதிகள், ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், கர்ப்பப்பையில் ப்ராப்ளம். டாக்டர்ஸ் பார்த்துட்டு இந்த மாதிரி வியாதியஸ்தரை பார்க்கல. நான் கை நிறைய மாத்திரை சாப்பிடணும் டெய்லி, தினம் செத்து பிழைக்கிற நிலைமை, நிம்மதியே இல்லை. யாரோ நமக்கு பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்க, அதனால தான் இப்படிலாம் நடக்குது. அப்படி தான் நினச்சி என்னென்னோ பரிகாரத்துக்கெல்லாம் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. கடைசியில் இங்கே ஜெபம் நடக்குதுன்னு சொன்னதுனால நாங்கள் வந்தோம். இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு எனக்கு தெரியாது. கூட்டத்தோடு வந்து உட்கார்ந்து உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டோம். அப்போ நீங்கள் சாபத்தை பற்றி பேசுனீங்க. சாபத்தினுடைய விளைவுகள், சாபத்தினால் உண்டாகிறது அறிந்தபோது என்னுடைய மனக்கண் திறக்கப்பட்டது. யாரும் நமக்கு பில்லி சூன்யம் பண்ணலை, இது சாபத்தினால் வந்தது, நம்முடைய பாவம், நம்முடைய முன்னோருடைய பாவத்தின் சாபத்தினால் வந்தது அப்படின்னு உணர்ந்து நாங்கள் குடும்பமாக இயேசுக்கு ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, இந்த சாபத்தில் விடுதலை கொடுங்கன்னு குடும்பமாக இயேசுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் விசுவாசித்து ஜெபித்தோம். சிலுவையில் எங்களுடைய சாபத்தை சுமந்துட்டீங்க, பாவத்தை சுமந்துட்டீங்க, மன்னிங்கன்னு நாங்கள் ஜெபித்தோம். உடனே ஒரு மாற்றம், சாபத்திலிருந்து விடுதலை, நல்ல ஒரு அற்புத மாற்றம்.
நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க 10 நாள் ஆச்சு, கொஞ்ச நாள் தான் ஆச்சுன்னு சொல்கிறீங்க, சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டீங்கன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த தகப்பனார் சொன்னார், நாங்கள் என்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தோமோ அதே நாளில் என் மனைவிக்கு பூரண சுகம். 7 விதமான நோய் எல்லாம் பாதிச்சு, எவ்வளோ மாத்திரை. அவர் சொன்னால் என் சரீரத்தில் நல்ல மாற்றங்க ஒன்றுமே இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். அதே டாக்டருடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் பரிசோதித்தோம். அவர் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னார், நத்திங், ஒன்றுமே இல்லை. எப்படி? ஹவ் இட் ஹேப்பன்ட்? இருதயம் நார்மலாக இருக்குது, லங்ஸு நார்மலாக இருக்குது, லிவர் நார்மலாக இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லையே, இன்றைக்கி ஒரு மாத்திரை கூட சாப்பிட வேண்டான்னு சொல்லிட்டார். எப்படி? அவருக்கு ஆச்சரியம். எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் இயேசுகிட்ட வந்து எங்கள் பாவத்தை மன்னிச்சு சாபத்தை விடுதலை தாங்கன்னு கேட்டோம், பூரண விடுதலை. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், எப்படியாவது உங்களுக்கு சொல்லணும்னு நாங்கள் உங்களை தேடி வந்தோன்னு சொன்னாங்க. எனக்கு அன்பானவர்களே, அவர்களுக்கு விடுதலை கொடுத்த அதே இயேசு இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். மகனே மகளே, உன் பாவத்தை நான் மன்னிக்க உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினேன். உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க என்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்தேன். உன் பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலையும் இயேசு தருவார். நீ ஒப்பு கொடுத்தால் போதும். உன்னை குணமாக்க என் சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டேன். உன் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக நான் சிலுவையில் சாபமானேன். முள்முடி ஏற்றுக்கொண்டேன், சாபத்தை சுமந்து முடித்தேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு